Hi friends, welcome to Manvasan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரேஷன் அரிசி வச்சு பஞ்சு போல இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா நான் அரை கிலோ எடுத்துக்கறேங்க. அரை கிலோ ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, அரை கிலோ பச்சை அரிசி. இதை ஒன்று சேர ஊற வச்சுக்கலாம். நூறு கிராம் உளுந்து எடுத்துக்கறேங்க. 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து, ஒரு 25 கிராம் வெந்தயம். உளுந்து ஊற வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. அரிசி உளுந்து எல்லாமே 1 மணி நேரம் ஊறினா போதும். வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா இது மாதிரி கையால் நல்லா குடஞ்சி கழுவுங்க. அதில் இருக்கிற வாசனைலாம் போகிற வரைக்கும் கழுவிடுங்க. நல்லா பஞ்சு போல் வருங்க இட்லி. இது மாதிரி 2-3 தடவை கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற வாசம் போயிடும். இட்லியும் நல்லா வெள்ளையாக வரும். அதுக்கு தான் இது மாதிரி முன்னாடியே கழுவுறது. இது மாதிரி கையால் நல்லா பெசரி கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற வாசம்லாம் வெளியில் வந்துடுங்க. நம்ம நார்மலாக எப்பயும் இட்லி சுடுற மாதிரியே இருக்கும். ரேஷன் அரிசியில் சுட்டதே தெரியாது. ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க ஊறிடுது அரிசி. அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லிக்கு எப்பவுமே கொஞ்சமாக குறன்னு இருக்கணுங்க. ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாது. தோசைக்கு தான் ரொம்ப நைஸாக ஆட்டணும் மாவை. இட்லிக்கு கொஞ்சம் குறுன அரிசி இருந்ததுன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இட்லி கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள். அப்பப்போ இடையில தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. மாவு மஞ்சிடுதுங்க. இந்த அளவுக்கு மையணும். நான் வழிச்சு எடுத்துடுறேன். இட்லி சுடுறதுக்கு இட்லி அரிசி தான் தேவைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அரிசியும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வருங்க இட்லி. நான் மீதி இருக்கிற அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப நாள் உளுந்தெல்லாம் ஊற வச்சுருவாங்க. அதனால தான் உளுந்தும் மாவு காணாதுன்னு சொல்லுவாங்க. உளுந்து 1 மணி நேரம் ஒரு நாளே நல்லா மாவு காணுங்க. ரெண்டாவது அரிசி மஞ்சிடுது எடுத்துடுறேன். இதை நான் கழுவிடணுங்க. நான் உளுந்து எப்பவுமே அரைக்கிறதுக்கு அதில் அரிசி மாவு இருந்ததுன்னா உளுந்து கிளம்பாது. அதனால் நம்ம அதை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து போடுங்க. உளுந்து நான் கழுவி 2-3 தடவை உளுந்து கழுவி எடுத்துட்டேங்க. அதை சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே கிலோ கணக்கில் தாங்க போடுவோம். 1 கிலோ அரிசினா 100 கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும். அந்த வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நான் எப்பவுமே கிளாஸால் அளந்து போட மாட்டேங்க. நீங்கள் இது மாதிரி கிலோ கணக்கில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உளுந்து இடையில தண்ணி தெளித்து விடுங்க. ஓரத்தில் இருக்கிற உளுந்தெல்லாம் எடுத்து விடுங்க. பாருங்கள் 100 உளுந்து தான் போட்டது. எவ்வளோ மாவு காணுது பாருங்கள். நான் சில டைமில் 1 கிலோ அரிசி 1.25 கிலோ அரிசி கூட 100 உளுந்து போடுவோங்க. மாவு நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உளுந்து ரொம்பவும் மைய விடக்கூடாதுங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எல்லாத்தையும் மையட்டும்னு சொல்லிட்டு நல்லா கிளம்புன உளுந்து திரும்பி அடைய ஆரம்பிச்சிடும். அதை மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு உளுந்து குறுனாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுதாங்க கரெக்டான பதம். அந்த டைமில் எடுத்துகிட்டா போதும். அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடணும். நல்லா அடியில் இருக்கிற அரிசி மாவை எல்லாம் எடுத்து விட்டு ரெண்டும் ஒன்று சேர கலந்து விடுங்க. நல்லா அடியில் இருக்கிற மாவுலாம் வெளியில் வருது பாருங்கள். அந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கையால் புடப்பி விட்டிங்கன்னா உப்பும் கரைஞ்சிடும் நம்ம போட்டது. அடியில் இருக்கிற அரிசி மாவு உளுத்த மாவு எதுவுமே தெரியல பாருங்கள். இப்போ எல்லாம் ஒன்று சேர இருந்தவ கரெக்டாக வந்துடுது பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டுங்க. காலையில் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன்.
பாருங்கள் நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் மாவு. துணியை போட்டு தண்ணி எப்பவுமே சூடானதுக்கு அப்புறம் தாங்க இட்லி ஊற்றி வைக்கணுமே. மாவை கலக்காமல் அப்படியே எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா பஞ்சு மேலே இட்லி வருங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷத்துல இட்லி வெந்துடும். இட்லி அழகாக வெந்திருக்குது பாருங்கள். கையில் தண்ணி தொட்டு பார்க்கணும் கையால், அப்போ இட்லி வெந்துச்சுன்னா கையில் ஒட்டாது. கையில் ஒட்டலை பாருங்கள். அவ்வளோதான். ஒரு தட்டில் அப்படியே கவுத்து போடுங்க. மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மேலே இருக்கிற துணி எடுங்க. அப்போ தான் இட்லியில் ஒட்டாமல் துணி வரும் பாருங்கள். ரவை கூட ஒட்டலை பாருங்கள். பார்க்கும்போதே ரேஷன் அரிசியில் செஞ்ச மாதிரியே இல்லை பாருங்கள். இட்லி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அது மாதிரி 2-3 தடவை நல்லா உரசி கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குங்க இட்லி. நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இட்லி. அதாங்க, இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.